உணர்ச்சி வசப்பட்டு அடித்தடி வரைக்கும் போவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தப்புப்பா, இது ரொம்ப தப்பு. ஆமா, தப்புதான். இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கேன், தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா என் குடும்பத்தில் இப்படி நடக்கும்னு நான் கனவு கூட கண்டதில்லை. அதான் உணர்ச்சி வசப்பட்டேன். தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பாலு, என்ன மன்னிச்சிருப்பா. உன்ன மாதிரி நான் ரொம்ப படிச்சவன் இல்ல, அதான் சிந்திக்க தெரியல. நான் ராம, நீ லட்சுமணன் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அத நான் நம்பிட்டேன்டா. ஏய் நாராயண ரெட்டி, நீ நினைக்கிறது நடக்காது. சொத்தை பிரிக்க மாட்டேன், பிரிக்கவும் முடியாது. பிரிக்க முடியாதா? அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிக்க முடியாதுன்னு சொல்றது எந்த ஊர் நியாயம்னு கேக்குறேன். ஏய், பிரிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. எல்லா சொத்தையும் இவனே எடுத்துக்கிறட்டும். வந்த வேலை முடிஞ்சுல்ல. தம்பி நல்லா இரு. கல்யாணி, நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு கட்டணத்தினோட என் கூட வா. அம்மா, அவன் கோபத்துல ஏதோ பேசிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டேய் ரகுநாத ரெட்டி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அம்மா, உனக்கு 2 வயசு இருக்கும்போது உன்னை வளர்க்கறதுக்கு தான் உங்க அப்பா என்ன 2ஆம் தரமா கட்டிக்கிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை என் மூத்த மகனாதான் வளர்த்தேன். உனக்கு ஒரு குறை வச்சனடா? இப்படியே என்ன விட்டுட்டு போனா என்னடா அர்த்தம்? நீ என்ன பெத்த அம்மா இல்ல, உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு போறியா? சொல்லுடா. இல்லம்மா, இந்த வயசான காலத்துல கல்லுலையும் முள்ளுலையும் காட்டுலையும் மேட்லையும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுதாம்மா நான் உங்களை கூட்டிட்டு போகல. போடா மடையா, நீ இருக்கிற இடம் தாண்டா எனக்கு வீடு, கோயில், சொர்க்கம். நானும் உன் கூட வரேன், வாடா. அம்மா, இன்னொரு தடவை என்ன அம்மானு கூப்பிடாத. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ரகுநாத ரெட்டி, விஜய ரகுநாத ரெட்டி. வாடா. பாலு, உங்க அண்ணன் சொத்து வேண்டான்னு ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டு போறான். ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு போகலையே. பெரியப்பா, ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பத்துல தானப்பா ஒரு தெளிவே கிடைக்கும். அவனை கூட்டிட்டு போங்க. வாப்பா வா. எப்படியோ கூட்ட கலைச்சிட்டோம். குடும்பத்தை என்ன பண்றதுன்னு இனிமேல் தான் யோசிக்கணும். யோசிப்போம், என்ன பண்றது? சாகிற வரைக்கும் என்ன வேலை நமக்கு? பாத்தியாப்பா, பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாம். ஜெயில இருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டோம் பாத்தியா? இப்ப எங்கப்பா போறோம்? நம்ம வீட்டுக்கு தான். வேண்டாம்ப்பா, ஊருக்குள்ள நான் வந்தா தள்ள நிமிர்ந்து நடக்க முடியாது. எல்லாரும் என்ன பார்த்து கொலகாரன் கொலகாரன்னு நீ கூப்பிடுவாங்க. சொல்றதும் சரிதான். உனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தர்றேன். நீ சேலத்திலேயே தங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க. எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப நான் கருப்புசாமி அனுப்புறேன். இவங்க அண்ணன் இந்த வீட்டுல இருந்தப்போ வீடு கோயில் மாதிரி இருந்தது. கொஞ்சோண்டு சாப்பிடுறா? வேணாம், நீங்க குடிங்க. ஆமா, பொண்ணு பார்க்க போன பெரியப்பா இன்னும் காணும். வருவாரா? என்ன பத்தி பேசும்போது நான் வருவேன். நான் சாகவே மாட்டேன். எனக்கு 100 வயசு. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருந்து நல்லது பண்ணணும். பெரியப்பா, போன காரியம் என்னாச்சு? நான் போய் எந்த காரியத்தை முடிக்காம வந்திருக்கிறேன். ஆனா முதல்ல கிருஷ்ணாரெட்டி மாட்டேன்னு தான் சொன்னான். ஏன்? நானே பொண்ணு கொடுக்குறேன் நேர்ல வந்து கேட்டப்போ வேற ஒரு இடத்துல சம்பந்தம் பேசியாச்சுன்னு சொன்னாங்களே, அந்த சம்பந்தம் என்னாச்சுன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நானே விவரமா அவங்க அண்ணனுக்கு தம்பி வசதியான இடத்துல பொண்ணு எடுத்து கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்ல,
அப்படின்னு உங்க அண்ணன் குணத்தை பத்தி சொன்னேன். உன்னை பத்தி என்ன சொன்னேன்னு கேளு. நல்லவன், வெகுளி, அப்பாவி, இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சார். என்னப்பா இவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்ற? ஸ்வீட் இல்லையா? ஸ்வீட்டா? இங்க ஆப்பிள வெட்டி கொடு. உங்களுக்கு இல்லாததா? ஆ, ஆமா, நிச்சயதார்த்தம் எப்போ வச்சிருக்கீங்க பெரியப்பா? நாளானைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னானப்பா. நாளானிக்கா? இன்னும் 2 நாள் தான் இருக்கு பெரியப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லணும். நீ போன் பண்ணி சொல்லு, நான் வெட்டிக்கிறேன். வை வை, நல்ல பையன். தொடாத. இந்த கத்தி என்னென்ன பண்ண போகுதுங்கிறத பாரு. இவனை எல்லாம் ஒரு மனுஷன் நம்பி காதலிக்கிறான். துப்பு கேட்டவன். கோடீஸ்வரன் பொண்ணு தரேன்னு சொன்னதும் அந்த பக்கம் ஓடிட்டான். காசு பணத்துக்காக, சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனையே மதிக்காதவன் வேற எதை மதிப்பான்? நாளைக்கு மெட்ராஸ்ல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களாம், நிச்சயதார்த்தமா. எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு வாழ்ந்துருவான் அவன். நாசமா போயிடுவான். இவருக்கு ஒரே பொண்ணு, இருக்கிற சொத்தெல்லாம் அவளுக்கு தான். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன, தட்டை மாத்திர வேண்டியதானே? தாராளமா மாத்திக்குவோம். ஒரு நிமிஷங்க பெரியப்பா, இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க நீங்க, நீங்களே வாங்கிக்கங்க. எல்லாமே நான் தானே செஞ்சாகணும். நிறுத்துங்க. பாலு, முதல்ல எனக்கும் உங்க வாரிசா என் வயித்துல வளர்றதே குழந்தை, அதுக்கும் பதில சொல்லிட்டு தட்ட மாத்துங்க. வாமா, உன்னை இவங்க அண்ணன் வச்சுக்கிறேன் ரெடி அனுப்பிச்சு வச்சானா? அவரு பேரை சொல்ல கூட உங்களுக்கு யோக்கியது இல்ல. உன் பிரச்சனை, தைரியமா பேசு. இல்லைன்னா குற்றவாளின்னு உன்னை எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏண்டி, என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீயும் எங்க அண்ணனும் சேர்ந்து சதியா பண்றீங்க? முதல்ல வெளியே போடி. மிரட்னா போயிடுவனா? இங்க பார், இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல நடந்ததெல்லாம் சொல்ல என் நாக்கு கூசுது. சத்தியமா சொல்லு, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ தகப்ப இல்ல? நீ ஏண்டி கேட்க மாட்ட? பத்திரிக்கைக்கு எழுதி போடுவேன், போலீஸ்ல புகார் சொல்லுவேன். நீ இருந்தா தானடி இதெல்லாம் பண்ணுவ. உன்னை இந்த ஊர் விட்டு அனுப்பிச்சிடுறேன். அதையும் பார்க்கலாம், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சுத்த பஜாரி மாதிரி பேசிட்டு போறாளே. சுத்த அறிவு கெட்டவளா இருக்கிறீங்க. இவள ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தவளா இருந்தா இப்படி வந்து கட்டிட்டு போவாளா? இப்ப ஊர்ல 4 பெரிய மனுஷன்கிட்ட சொல்லியிருப்பா. அவங்க அம்மா ஒருத்த வச்சிருக்காளா, அப்பன்னு ஒருத்த, அவங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அவன் வந்து கேட்டிருக்கலாம்ல. சம்பந்தி, இதை நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு நாடகம், பிளாக்மெயில். இவங்க என்ன ரகுநாத ரெட்டியினுடைய செட்டப். இத பாருங்க, பாலு எனக்கு மாப்பிள்ளை ரெக்கமெண்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் ரத்னவேல். அவன் பொய் சொல்ல மாட்டான். இப்போ அவன் சொன்னதை நான் நம்புறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். தட்டுடு. முதல்ல இதை வாங்கிக்கங்க.